அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அதிகாலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இந்த 5வது நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய திருவசனத்தை நாம் தியானிப்பதற்கு அடிமையை கர்த்தர் தெரிந்து கொண்டபடினாலே ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் தலைப்பு ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற தலைப்புல நாம் சில வசனங்களை தியானம் பண்ணலாம். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் உங்களோடு கூட இந்த ரத்தம் என்ற தலைப்புல சில வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். 2024 பேசியிருக்கிறேன். நான் அது ஆவியானவர் அந்த நாளில நடத்தினது போல இன்றைக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்தோடு சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணலாம். ரத்தம் என்று சொல்லப்படுகிற பொழுது வேதாகமத்துல பலி செலுத்துவதற்காக கர்த்தருடைய சமூகத்துல ஆடு, மாடு, புறா இப்படிப்பட்ட உயிருள்ள மிருக ஜீவன்களும் பறவைகளும் அன்றைக்கு ரத்தம் பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்படும். அதனுடைய உள்ளான அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பலியை பற்றி நிறைய பழைய ஏற்பாட்டின் காலத்துல லேவியராகமம் புஸ்தகத்துல தான் அது தொடங்கப்பட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்படும் பொழுது பலி செலுத்துவதை குறித்து இப்ப கூட நம்ம அருமையா பாடணும் இல்லையா? நந்தி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலி செலுத்தணும். அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த அந்த பலியோட ஆடு மாடுகளுடைய பலி நிறுத்தப்பட்டு விட்டது. இது உலகத்துக்கு தெரியாது. ஆனா வேதத்தை அறிந்த உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனா இந்த பலி செலுத்துவது என்பது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்படல, உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட்ட நிறைவேற்றப்பட்டது. லேவியராகமத்துல சொல்லுகிற பொழுது முதல் அதிகாரம் 2-3 வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது அங்க தெளிவா சொல்லப்பட்டிருது. ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தைகளாவது ஆட்டு மந்தைகளாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மீது வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது அதன் ரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவன். இப்படி இந்த பலியை குறித்து நிறைய வேதாகமத்துல, குறிப்பா லேவியராகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இதுல எப்படிப்பட்ட ஆடு மாடு என்னன்னா, அது முதல் தரமானது. ஒரு ஒரு ஆடு முதல் பிறந்ததா இருக்கணும். அதே சமயத்துல 1 வயது உள்ளதா இருக்கணும். அது எந்த விதமான அதனுடைய சரீரத்துல நொண்டியோ, அது கண் குருடானதோ, இல்ல ஏதோ வியாதி உள்ளதோ அப்படிப்பட்டதா இருக்கணும். பழுதற்றது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மிருகத்தை தேவ சமூகத்துல கொண்டு வந்து அந்த ஆசாரியர் அதன் தலை மீது கையை வைத்து அதை துண்டிக்கப்பட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்து அதனுடைய நிலைக்கால்களிலே தழுவுவார்கள். இது ஆரம்ப காலத்துல அப்படி இருந்து கொண்டிருந்தது. ஆதியாகமம் புஸ்தகம் ஆரம்பத்திலேயே சொல்லதை நம்ம எழுதப்பட்டு பார்த்திருக்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின தேவன் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதபடி பாவம் இல்லாதவர்களாய் அங்கே தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தாங்க. அவர்களை சர்ப்பம் என்ற சாத்தான் வஞ்சித்து அந்த சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட அவர்களுக்கு பாவம் என்று உண்டாகி அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை கொண்டு வந்து அவருடைய அந்தரங்கத்தை மூடினார்கள். இது வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்த்த பிறகு அத்தி இலைகள் நீண்ட நாள் நிலைக்காது அப்படின்னு சொல்லி தோலாடைகளை கொண்டு வந்து அந்த 2 பேரையும் உடுத்தி அவர்களை பாதுகாத்தார். இது நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்ப தோலாடை எப்படி வந்தது? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அது தோல் உரிக்கப்பட்டாதான் அந்த தோல் பயன்படுத்த முடியும்.
அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதாகவோ தோல் உரிக்கப்பட்டதாகவோ பலி செலுத்தப்பட்டதாகவோ சொல்லப்படல, விவரம் சொல்லப்படல. ஆனா ஒரு பாவம் செய்த ஒரு மனிதனை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வர வேண்டுமானால் அவனுக்கு பலி செலுத்தி ஆகணும். அப்ப ஆதியாகமத்திலேயே முதல் வார்த்தையிலேயே ஆண்டவர் ஒரு பலியை செலுத்தி அதனுடைய தோலை கொண்டு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ரத்தம் சிந்துதல், அந்த பலி செலுத்துதல் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நடுவில் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிபூரணமான ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உருவ அந்த படம் சில வீடுகளிலேயோ கடைகளிலோ வெளிகளிலேயோ வைக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி கையில வச்ச மாதிரியும் ஒரு கோல் ஒன்று அவர் கையில இருக்கிறது போல சித்தரிக்கப்பட்டு படங்களை வைப்பாங்க. அது உண்மையானது அல்ல, ஒரு கற்பனை. அது இயேசு கிறிஸ்து எங்க ஆடு மேய்த்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது? எங்குமே இல்ல. மனுஷர்களை ஆடுகளாகவும் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை மேய்ப்பனாகவும் வேதத்துல சொல்லப்பட்டது. அத மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, கற்பனையில அவர் ஆடு மேய்க்கிறது போல ஒரு பாவனையில படங்களை போட்டு வச்சுக்குவாங்க. மனிதனுடைய கற்பனை இது. ஆகவே இந்த பலி செலுத்துதல் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்டு அவருடைய பாவமோ இல்ல அவருடைய சந்ததியுடைய பாவமோ அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்யும்படியாக, மன்னிக்கும்படியாக அவர் தன்னைத்தானே ஒரு ஆட்டுக்குட்டியாக அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதுதான் உண்மை. அதுதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது என்னென்ன சிந்தணும்னு சொன்னா அதுல வேதாகமத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அது குறித்து. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா லேவியாரகம் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11, 12, 13 வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க வரும்பொழுது ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது, அதாவது பறவையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே. இப்படி தொடர்ச்சியா எழுதினீங்க. அந்த லேவியாரகம் முடிக்கிற வரைக்கும் இன்னும் தொடர்ந்து கூட சொல்ல போனா ரத்தம் என்பது உயிர். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற உயிர் எதுல வெளிப்படும்னா ரத்தம். ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து ரத்தமெல்லாம் வெளியில போகுதுன்னு சொன்னா ஏதோ அடிபட்டு இல்ல ஏதாவது விபத்து உண்டாகி இல்ல கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில அவன் சரீரத்துல இருந்து ரத்தம் வெளியேறுதுன்னு சொன்னா அவனோட உயிர் பிரிஞ்சிடும். காரணம் என்னன்னா அந்த ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. ஆகையினால நீங்க எந்த மிருகத்தையாவது எந்த பறவையாவது நீங்கள் அதை உட்கொள்ளும் பொழுது சாப்பிடுவதற்கு அதுக்கு கொல்லப்பட வேண்டுமானால் அதனுடைய ரத்தத்தை தரையிலே ஊற்றி விட வேண்டும். அதுவும் தரையில ஊற்றப்பட்டு மண்ணினால மூடப்பட வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு அப்படி செய்வதில்லை. ஒருவேளை இதை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் செய்ய மாட்டாங்க. அறியாத ஏராளமான தேசத்தினுடைய மக்கள் ரத்தத்தை புசிக்கிறாங்க. அது நீங்க அந்த ஆடு தொட்டி மாடு தொட்டி எல்லாம் இருக்குது நமக்கு புளியந்தோப்பு பகுதியில சென்னையில. அங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மாடுகளும் ஆடுகளும் வெட்டப்படுகிறது. அதனுடைய ரத்தத்தெல்லாம் ஒரு கால்வா மாதிரி அப்படியே அதுல ஓட விட்டு அதை பிடித்து ட்ரம்மா வச்சு விற்பனை பண்றாங்க. அதை கொண்டு போறவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க முக்கியமா விற்பனை பண்ணுவாங்கன்னா போதை வஸ்துக்களை, அந்த அந்த சாராயம், இந்த ஒயின் ஷாப் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போதைய சாப்பிடுறவங்க இந்த ரத்தத்தையும் கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. இது நடைமுறை வாழ்க்கையில அறியாதபடி பாவ மனுஷர்களும் செய்கிற ஒன்றா இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, ரத்தத்தை புசிக்க கூடாது, அதுல உயிர் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவன் பலி செலுத்துவானால் அதுல இருக்கிற அந்த உயிராகி அந்த ரத்தத்தை எந்த மனுஷனும் புசிக்க கூடாது என்று திட்டமா சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்துல யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல சொல்லப்படுகிற பொழுது அங்கே
53, 54 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். வீட்டுல இருக்கும்போது வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 53 தொடர்ந்து வாசிங்கன்னு சொன்னா, அங்கே நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க மனுஷகுமாரனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். இப்ப ஒரு ஆடு அடித்தாங்களோ, ஒரு மாடு அடிச்சாலோ, இல்ல ஒரு புறாவை அடித்தாலோ, ஒரு காட்டுப்புறாவை கொன்று போட்டாலோ, அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாம்சத்தை, அந்த ரத்தத்தை தேவ சமூகத்தை செஞ்சுட்டு அதனுடைய மாம்சத்தை புசிப்பாங்க. இது வழக்கத்துல இருக்குது. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு ஆண்டவரு, தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை, அவரை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, உயிரற்றவர்களா இருப்பீங்க, செத்து போனவர்களா இருப்பீங்க. அதனால அவருடைய ரத்தத்தையும் நீங்க சாப்பிட வேணும் அப்படின்றாரு. இது எப்படிங்க சாத்தியமாகும்? இது எப்படி நியாயம்? இது நம்ம போது, அதாவது முன்னுக்கும் இல்லாத பின்னுக்கும் இல்லாத நடுவுல யோசிக்கிற பொழுது அது எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருக்கும், ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சரீரத்தையே மாம்சமாகவும் அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணக்கூடிய, குடிக்கக்கூடிய ஒரு தண்ணியாகவும் அதை நமக்கு ஒப்பிட்டு கொடுக்கிறார், பானமாக என்று. அப்ப அது ரெண்டையும் நம்ம உட்கொள்ள வேண்டும். இதை நம்ம எங்க செய்யறோம்னு சொன்னா, 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் சொன்னா காலகாலமாக அழியாத, அதுக்கு பேர் தான் நித்தியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் நித்திய காலமா நான் சாவாம இருப்பேன் அந்த பூமியில. பூமியில பிறந்த ஒருவரும் செத்து போயிடணும், ஒரு நாள் வரும். அது என்னைக்கு வரும் நம்ம கையில இல்ல, கர்த்தர் அதை அந்த குறிப்பிட்ட நாள்ல வியாதிப்பட்டோமா, இல்ல வேற ஏதாவது வயது முதிப்பினாலேயோ, அல்லது ஏதாவது மிருகங்கள் நம்மளை அடித்தோ, இல்ல ஒரு விபத்துக்குள்ளாகியோ, ஏதோ ஒரு வகையில இந்த உலகத்தை விட்டு நிச்சயமா நம்ம போயின்னு தான். அது அப்படி, அது இல்ல நித்திய காலம். மரித்த பிறகு இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஆவி தேவனோட நித்திய காலமாக இத்தனை ஆண்டுதான் கணக்கில்லாம அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை தான் நித்திய காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நித்திய காலமாக அவரோடு கூட இருப்போம் என்று. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நம்ம சரீரத்துக்குள்ள நம்ம உட்கொள்ள வேண்டும், அதை பருக வேண்டும், குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னா, இது எந்த நிலையில நம்ம யோசிக்கணும்னா, இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்ம யோசிக்காம, இதை விட ஒரு காலம், ஒரு நித்திய காலம் இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, அவனுடைய உயிர் குறித்து பரலோகத்துல சொல்லப்படுகிறது என்ற அந்த சிந்தையினோடு, அந்த ஆவிக்குரிய சிந்தனையோடு நம்ம எண்ணி பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமாகவும் அவருடைய சரீரமாகவும் இன்றைக்கும் நம்முடைய தேவாலயத்துல பலிபீடத்துக்கு முன்பாக நம்ம முழங்கால் படிக்கிட்டு நம்மை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டவர்களாய் நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அது மெய்யாகவே அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமாய் இருக்கிறது. அது விசுவாச கண்களில பார்க்கணும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை சிந்தித்து பார்க்கணும். அப்பதான் அது நமக்கு நன்றாக புரியும். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது என்னன்னா, அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் நமக்குள்ளே, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே போகும் பொழுது, ஏன் இதை போக பண்றாருன்னா, அவருக்கும் நமக்கும் ஏற்படுகிற புதிய உடன்படிக்கை, அது ஒரு ஒப்பந்தம். ஒரு திருமணத்துல ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒப்பந்தப்படுத்துகிறது போல ஒப்பந்தப்படுத்தி சில நாட்களிலே, சில வாரங்களில் அவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடுத்து ஒரு குடும்ப வாழ்வை முழுமைப்படுத்தி கொடுக்கறாங்க மனுஷ வாழ்வில. அதே போல ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு முழுமைப்படுத்த வேண்டுமானால் ஒரு ஒப்பந்தம், ஒரு திருவிருந்து என்பது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னுடைய அப்பா, அவருக்கு எனக்கும் ரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய பலிபீடத்துல பலியிட்டு அந்த பலிபீடத்துல நான் உட்கொண்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கிறது. அப்ப நான் அவரை அப்பா என்று சொல்லலாம், அவர் என்னுடைய மகனே என்று சொல்லலாம். அந்த உறவை எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம், ஒரு உறுதியான நம்பிக்கை ஏற்படுவதற்காக அதை செய்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது
அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மீட்பு உண்டாயிருக்கிறது. அதே போல கொலோசியர் 1:14 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ரோமர் 5:9 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவருக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்து நித்திய காலமாக அவரோட வாழ்வதற்கு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது இல்லாம இந்த உலக வாழ்விலே நம்முடைய சரீர மரணம் முடிவதற்கு முன்பாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. அதே போல நமக்கு அவருடைய ரத்தத்தினால ஒரு நீதி கிடைக்கிறது. நம்ம இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் அதை தான் சொல்லக்கூடாது. மீட்கப்படுகிறோம், மன்னிக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த உடன்படிக்கையின் ரத்தம் என் மாம்சத்துக்குள்ளே என்னுடைய ஆவிக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்ம உணர்கிற பொழுதுதான் இது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வசனங்களை சொல்லிக்கிட்டே போலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 11 அதிகாரத்துல 24-25 வசனத்துல அவர் அப்பத்தை எடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். பாத்திரத்தையும் எடுத்து இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதுதான் என்ன நினைவு கூறுங்கள் என்று சொல்றார். அப்ப அந்த ரத்தமும் அவருடைய சரீரமும் அவருடைய தேவ சமூகத்துல அந்த பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்மை நாமே முழுக்க தாழ்த்தப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்துல தலை குனிந்து தாழ்த்தப்பட்டவர்களாய் நம்ம பயத்தோடும் பக்தியோடும் அதை பெற்றுக்கொண்டு நம்ம உட்கொள்ளுகிற பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு புதிய உடன்படிக்கையை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பாருங்க, அழகா சொல்லிக் கொடுக்கிறார். அவர் ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எப்படி இருந்ததுன்னா பலி செலுத்துவதனால. புதிய உடன்படிக்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே அவருடைய சரீரத்தினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8வது அதிகாரத்துல 15வது வசனத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவர் அப்பான்னு சொல்வதற்கும் அவரை நம்முடைய பிள்ளைகள் என்று அவர் நம்மை அழைப்பதற்கும் ஒரு உறவு எதனால வந்ததுன்னா அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஆலயத்துல, குறிப்பா தென்னிந்திய திருச்சபையில, அதாவது இந்த மெயின் லைன் சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்த சபைகள்ல அப்படி பண்ண மாட்டாங்க. நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப பயத்தோடு பக்தியோடு அமர்குது. ஆனா இந்த மெயின் லைன் சபைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருவிருந்து ஆயத்தமாகுங்கள் என்று சொன்ன உடனே பாதி பேர் எழுந்து வெளியில போயிடுவாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா என்ன பெரிய திருவிருந்து. அப்ப அவங்களுடைய அந்த நம்பிக்கையற்றவர்களாக, அந்த உதாசீனப்படுத்துகிறவர்களாக, ஒருவேளை ஒரு சிலர் 1-2 பேர் இருக்கலாம். ஐயோ இன்னைக்கு எனக்குள்ள அநேக பாவ குறைகள் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லாதவளாய் நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், அதை நான் பெற விரும்பல, நான் பரிசுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி தனக்கு தானே ஒரு நீதியை எண்ணி போயிருக்கலாம். ஆனா அது கூட தவறுதான். அப்படி போறது கூட தேவ சமூகத்துல வந்துட்டோம்னா எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் அங்கே மனம் கசந்து அங்க நம்ம ஜெபம் பண்ணுகிற பொழுது நமக்கு நிவர்த்தி கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. அதுதான் அங்க சொல்றாரு. நமக்கு அந்த ரட்சிப்பு உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னா எல்லாமே இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் தேவ சமூகத்துலதான் இது கிடைக்கும். நீங்க அழகா பாடினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பாட்டு. நன்றி பலிகள் செலுத்திடு நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆலயத்துக்கு எதற்கு போறோம்? நன்றி பலி செலுத்துறோம். அன்றைக்கு கிடாக்களும் மிருகங்களுக்கு புறாக்களையும் கொடுத்து வந்து பலி செலுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம நன்றி பலி, ஆண்டவரே எனக்கு செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா, உங்களுடைய சமூகத்தில் நான் நிற்பதே நீ கொடுத்த மகா பெரிய தயவு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதுதான் நன்றி பலி. அப்போ அவ்விதமாக சொல்லுகிற பொழுது அந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கடைசியா வாசித்து முடிச்சிடுறேன். 17வது அதிகாரம் 26வது வசனத்துல, அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், சகல ஜாதின்னு சொன்னா தப்பா புரிஞ்சு கூடாது. இன்றைக்கு இருக்கிற திருச்சபை, முக்கியமா திருச்சபையில இருக்கிற ஜாதி வரி நிறைய இருக்கிறது. எந்த சபைக்கு போனாலும் நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதின்றத சொல்லாம நடைமுறையில காமிப்பாங்க. அந்த ஜாதி இல்ல, இது வம்சம், சந்ததியாய் என்று சொல்லப்படுகிறது. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து காலங்களையும்
குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் எழுதும்போது பவுல் தெளிவா அதுல சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள்ல பார்க்கும்போது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, உலகம் முழுவதும் யார் யாரை எங்க அமர செய்யணும், எங்க குடியிருக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் ஜாதி ஜாதியாக, அதாவது வம்சம் வம்சமாக, அவர்கள் சந்ததி சந்ததியாக இந்த பூமியில அவங்கள குடியிருக்க செய்திருக்கிறார். அப்ப கிறிஸ்தவங்க மட்டும் தான் பூமி முழுக்க இருக்காங்களா? இல்லையே, எல்லா மதத்தினரும் இருக்காங்களே. அப்ப எல்லா மதத்திற்கும் ஒரே ரத்தம், அவருடைய இளையப்பட்ட ரத்தம். அன்றைக்கு கல்வாரி கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையில செஞ்சின அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடியதாக அவர் குடியமர்த்தி வைத்திருக்கிறார். இதை யாராலையும் மறுக்க முடியாது, இது சத்தியம். ஆகவே ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், புதிதாக கிறிஸ்தவர்களா வந்திருக்கிறவர்கள், நான் கிறிஸ்தவ பாரம்பரியமா தாத்தா முப்பாட்டம் காலத்துல நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மாத்திரம்தான் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையாக்கி பரிசுத்தத்துக்குள்ளாக நம்மை கடந்து போக செய்யும். அப்படி பரிசுத்தத்திலே நாம இருப்போமானால் தான் மட்டுமே தான் பரலோகத்துக்கு நம்ம வழிவகுக்க நம்ம போக முடியும். அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு செல்லவே முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பரலோகம் வர முடியாது என்று சத்தியத்தை குறித்து தேவன் திட்டமா சொன்னார். அப்போ அங்க போகணும்னா இந்த பாவ நிவர்த்தி வேணும், நீதி கிடைக்க வேணும், மீட்பு வேணும், ரட்சிப்பு வேணும். அப்பதான் நமக்கு விடுதலை கிடைச்சது என்ற நம்பிக்கை நமக்கு உறுதியா இருக்கும். அப்பதான் பரலோகம் போக முடியும். இந்த வார்த்தையோட இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் தாமே உங்களையும் அடியேனையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.